திருச்சியிலிருந்து தமிழகத்தை கலக்கப் போவதற்காக சீமான் தயாராகி இருக்கிறார். வரும் 21ஆம் தேதி திருச்சி மாநகரிலே மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கிறது. தேர்தல் களம் காண்பதற்காக அந்த கட்சியின் வேட்பாளர்கள் 234 தொகுதிகளில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களும் ஒரே மேடையில் வைத்து அறிமுகம் செய்து பேச இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து அனைத்து தேர்தலிலும் போட்டியிடுகின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது. 2016 1% வாக்குகள், 2019 3% வாக்கு, 2021 6.5% வாக்கு, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% வாக்குகளை பெற்று அந்த கட்சி 8% மேலும் வாக்குகள் வாங்கியதால் மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றது. அங்கீகாரம் பெற்ற கட்சியாக முதன்முறையாக களம் காண்கும் நாம் தமிழர் கட்சி சீமான் இந்த முறை மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற பெயரிலே மாபெரும் மாநாடு ஒன்றை 2026, அதாவது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 என்ற பெயரிலே இந்த மாநாட்டினை நடத்துகிறார். இந்த மாநாட்டிலே தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் களம் காணப்போகும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் ஒவ்வொருவராக அறிவிக்கப்பட இருக்கின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற ஆர்வமும் அதிகம் இருக்கிறது. இந்த முறை எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார், தலைநகர் சென்னையிலா அல்லது வேறு இடத்திலா என்பதை அறிவதற்கு நாம் தமிழர் கட்சியினரே மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்ற கட்சியினரும் நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடு அணுகுமுறை எப்படி இருக்க போகிற இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே என்பதையும் அறிய இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மாநாட்டிலே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருக்கிறாராம். அது தேர்தல் அறிக்கையாக கூட இருக்கலாம். தேர்தலுக்கு தாங்கள் என்ன வாக்குறுதிகள் தரப்போகிறோம், எதை முன்வைத்து தேர்தல் களத்தை சந்திக்க போகிறோம் என்பது குறித்தும் நாம் தமிழர் சீமான் அந்த மாநாட்டின் போது மிக தெளிவாக விளக்க இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. எனவே 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்து திருச்சியிலிருந்து தமிழகத்தில் தேர்தல் களத்தை கலக்குவதற்காக நாம் தமிழர் படை புறப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றன. வரும் 21ஆம் தேதி திருச்சியிலே இந்த பிரம்மாண்ட மாநாடு நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.